அப்போல்லாம் இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது. ம். ஸோ எல்லாருக்கும் அக்செப்ட் தெரியாம இது பண்ணியிருந்தில்ல. ஓகே. அப்போ லேட் நைட்லலாம் கால் வந்தது. ம். அப்போ கால் வந்து அம்மா அம்மா இப்போ ப்ரப்போசல்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து அம்மா நீ அம்மா அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னுமே ஆக்வர்டா இருந்துச்சு. ஆ. ஏன் அம்மா அம்மா நான் சொல்லுவேன் அம்மாங்கிறது ஒருத்தரா தான் இருக்க முடியும். ம். நான் அக்காவா இருப்பேன் எல்லாருக்கும். அம்மாவால இருக்க முடியாது. உனக்கு உங்க அம்மா இருக்காங்கல்லம்மா. நீ உங்க அம்மாவ அம்மான்னு கூப்பிடு. என்ன அம்மான்னு கூப்பிடாத. இப்பவுமே அம்மான்னு யாராவது கூப்பிட்டா, அம்மான்னு கூப்பிடாதீங்க. ஓகே. இது யார் கேக்குறா? ஜென்ஸ் இன்ஸ்டால கேக்குறாங்க. ஜென்ஸுமே. மோஸ்ட்லி ஜென்ஸ் தான். ஓகே. அம்மா அம்மான்னு ஒரு ஒரு பையன் என்ன வந்து, "அம்மா நீ வந்து ப ஏன் அழுத? அம்மா நீ அந்த மாரிலாம் பண்ணக்கூடாதும்மா." உரிமையா? ஆ. ஓகே. நீங்க ஏன் இவ்ளோ உரிமையா பேசுறீங்க? நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க? அம்மாலாம் கூப்பிடாதீங்கப்பா. அக்கான்னு கூப்பிடுங்க. ம். இந்த மாரிலாம் அப்போ நீ அழுததுக்கு பொய்யா? நீ பேசினது பொய்யா? இது என்ன இது நியாயமா இருக்கு? ராத்திரி 10:30 மணி. இன்ஸ்டால கால் வருது. இன்ஸ்டால கால் வருது. நான் தெரியாம அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அத கட் பண்ணிட்டேன். திரும்ப 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 கன்டினியூஸா கால் வந்தது. அப்புறம் பிளாக் பண்ணிட்டேன். ஆனாலும் அதுலருந்து என்னால வெளில வர முடியல. ம். உட்கார்ந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ம். பயங்கரமா அது ஸ்டார்ட்டிங்ல சொல்றேன். இப்போ இல்ல. இல்ல புரியுது. 6 மந்த்ஸ் முன்னாடி அந்த ஷோக்கு முன்னாடி. அப்புறம் நடந்த விஷயங்கள். ஆமா. அப்போ என் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். அதுல ஒரு ஃப்ரெண்ட் தான் நைட்லாம் எனக்கு பேசி, எனக்கு வந்து அதுலருந்து கொண்டு வந்து, நீ அத இது யோசிக்காத. அதுக்கப்புறமா அ அவங்க சைக்காட்ரிக் மேம். அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க எனக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்தாங்க. பேசினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, "நீ வந்து டிப்ரஷன்னே சொல்லாத. அந்த வேர்ட் யூஸ் பண்ணாத. நீ டிப்ரஷன் கிடையாது. ஏதோ ஒண்ணுத்துக்காக நீ வந்து ஏங்குற. ம். ஸோ அது டிப்ரஷன் இல்ல." அப்படின்னாங்க. ஸோ அவங்களும் வந்து 2, 3 தடவ கவுன்சிலிங் குடுத்தாங்க. அதுக்கு மேல எல்லாருக்குமே ஆ அந்த வேலைன்னு இருக்குல்ல. ஸோ என்ன சொல்றது? வி ஆர் லைக் கிளாக் ஒன்லி. அதனால அவங்க வந்து என்ன சரியா இது பண்ண முடியல. நானுமே அவங்க கிட்டக்க டச் வச்சுக்கல. ஒரு லாஸ்ட் மந்த் மட்டும் அவங்களுக்கு பேசினேன். லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர். இதே மாரி கொஞ்சம் மைண்ட் டிப்ரஸ்ட் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து சொன்னாங்க, தூக்கம் வரல எனக்கு. ம். மென்டலி ரொம்ப டிப்ரஸ்டா ரொம்ப யோசிப்பீங்களோ நைட்டு? நெறைய. நைட்டு என்னலாம் மட்டும் யோசிப்பீங்க? இல்ல. நைட்டு மட்டும் இல்ல. எப்பவுமே யோசிச்சுட்டு என்ன இருப்பேன். யோசிப்பீங்க? இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வேலைய பத்தி யோசிப்பேன். என்னென்ன இருக்கோ எல்லாமே யோசிப்பேன். மெயினா ஹஸ்பண்டோட இருந்தது மைண்ட்ல தாட்ஸ். ஓடிட்டே இருக்கும். தாட்ஸ் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, அது ஒரு பக்கம் ஓடும். இப்பயும் ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே ஓடுது. அது தனியா இருக்க 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 தான் எனக்கு டிப்ரஷன் அதிகமாச்சு. ம்.